ஹாய், வெல்கம் டு மூன் அகாடமி. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபேக்ட்ஸ் கூட பார்க்கலாம். என்னன்னா, எக்கனாமில நிறைய விதமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல இந்த நிறுவனம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு இதனுடைய தலைநகரம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? பொதுவா நம்ம யோசிப்போம், இது குழம்போ, அதாவது ஓகே இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு சொல்லி நிறைய பேர் அதுல மிஸ்டேக்ஸ் விடுறோம். ஸோ எக்கனாமில கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனங்கள் ஆர்கனைசேஷன்ஸோடைய ஹெட் குவார்டர்ஸும் அதனுடைய எப்போ ஸ்டார்ட் ஆன இயர்ஸ் கொஞ்சம் ஃபேக்சுவல் டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்கலாம் பாருங்க. எக்கனாமி இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் போட்டிருக்கேன்னா அதுல ஃபர்ஸ்ட் எது வருதுன்னு பாருங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் யூஎஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அது ஸ்டார்ட் ஆன வருஷம் வந்து 1945. ஓகே, இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது இப்போ ஒரு நம்ம இந்தியாவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து ஒரு இவ்வளோ கடன் வைப்பு தொகை வந்து வாங்கியிருக்கோம், நம்ம இவ்வளோ வந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஃபண்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த மாதிரியான கணக்கு வழக்குகள் எல்லாமே வந்து இந்த IMF நிறுவனம் வந்து பார்த்துக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வேர்ல்டு பேங்க். எல்லாருக்குமே தெரியும்ல, இருக்கிறதுலே ஒரு பெரிய பேங்க் எது அப்படின்னா வேர்ல்டு பேங்க். அதனுடைய ஹெட் குவார்டர்ஸும் எங்கன்னா வாஷிங்டன் US தான். அதுவும் சேம் 1945. ஓகேங்களா? இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வேர்ல்டு ட்ரேடர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல. ஓகேங்களா? ஒண்ணு அதனுடைய ஸ்டேட்டாவுமே கேட்கலாம், இல்ல எங்க எக்ஸாக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ரெண்டையுமே படிக்கணும். ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. இது எப்போ அப்படின்னா 1995ல. ஓகேங்களா? அடுத்து யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், UNDP அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப கூட நம்மளோட HTA எல்லாமே வந்து UNDP கிட்டதான் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு சப்மிட் பண்ணுவோம். இந்த மாதிரியான அந்த அமைப்பு தான் வந்து UNDP, யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதனுடைய தலைநகரம் எங்க இருக்கு அப்படின்னா நியூயார்க், US. ஓகேங்களா? இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1965. எல்லாமே மோஸ்ட்லி இது 5 கவுண்ட்ஸ்லேயே முடியுது. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஆர் பிரிக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஷாங்காய், சைனா. இது எப்ப ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா 2014. அடுத்து பிரிக்ஸ் பேங்க் பார்த்தோம்ல, வெறும் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்னா ஒரு 5 நாடுடைய ஒரு கூட்டமைப்பு தான் வந்து பிரிக்ஸ்ன்னு சொல்றோம். இது வருஷம் வருஷம் வந்து மாநாடு நடத்துவாங்க. இந்த வருஷத்துக்கான பிரிக்ஸ் வந்து எங்க நடந்ததுன்னு கூட கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். அது அப்படி கேட்டாங்க அப்படின்னா அது கரண்ட் அஃபேர்ஸ். இதுவே பிரிக்ஸ்னா என்னன்னு பாருங்க, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னா வெறும் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மட்டும் இருந்தது வந்து முன்னாடி. ஃபார்ம் ஆனது எப்போ அப்படின்னா 2010. ஓகேங்களா? லேட்டஸ்டா தான் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. அடுத்து சவுத் ஏசியன் அசோசியேஷன் ரீஜியனல் கோஆபரேஷன் சொல்லிட்டு சார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சார்க். அந்த ஒரு கூட்டமைப்பு வந்து ஃபார்ம் ஆனது எப்போனா 1985. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க அப்படின்னா காத்மண்ட், நேபாள். ஓகேங்களா? நம்ம இந்தியாவுக்கு கிட்ட இருக்க நேபாள், சார்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் வந்துருச்சா, அப்போ நம்மளை சுத்தி உள்ள ஒரு 10 கண்ட்ரி. ஓகேங்களா? ஜகார்த்தா, இந்தோனேஷியா, அப்புறம் ஒரு 10 ஸ்டேட்ஸ் கலந்தது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து என்னது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஓகேங்களா? ஃபார்ம் ஆனது எங்க அப்படின்னா 1967. இது ஒவ்வொன்றுத்துக்கு மேல பிரீஃப் வந்து நம்ம வந்து எக்கனாமில படிக்கலாம். ஸோ ஷார்ட்ஸுங்கிறனால என்ன ஸ்டேட்டு இல்ல என்ன ஊரு எப்போ இயர் இதை மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். அது எங்க அப்படின்னா அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் பாருங்க மாண்டலியா, மெட்ரோமாலியா, பிலிப்பைன்ஸ். இந்த 3 நாட்டிலையுமே வந்து இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. இது ஃபார்ம் ஆனது எப்போ அப்படின்னா 1966. ஓகேங்களா? அடுத்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா ஸ்விஸ் தான். ஆனா ஊர் பாத்தீங்கன்னா கொலாக்னி அப்படின்ற ஊர்ல இருக்கு. ஓகேங்களா? இது ஸ்டார்ட் ஆனது 1971. ஓகேங்களா? வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்டர்ஸ் ஸ்பெயின். ஓகேங்களா? இது ஒண்ணுதான் கொஞ்சம் ஸ்பெயின் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டூரிசம் அப்படின்னா ஸ்பெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய உள்ள எங்க சிட்டின்னு பாத்தீங்கன்னா மேட்ரிட். ஓகேங்களா? இதனுடைய இயர் எவ்வளோ 1975.
அடுத்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஷாங்காய்னா தெரியும், சைனா அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த சிட்டினா ஷாங்காய்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல மேபி கொடுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். பட் குவார்டர்ஸ் என்னது அப்படின்னா பெய்ஜிங். இது ஸ்டார்ட் ஆன இயர் வந்து 2001. அடுத்து ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னா, ஏசியன் வந்துட்டாலே மோஸ்ட்லி நமக்கு பக்கத்துல உள்ள ஒரு சில கண்ட்ரிஸை தான் குறிக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஹெட் குவார்டர்ஸ் என்னவா இருக்கும்? பெய்ஜிங், சைனா. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ்ல மேபி நேபாள், இந்தோனேஷியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். சைனாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமா இருக்கும் இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெய்ஜிங். இது ஸ்டார்ட் ஆன வருஷம் 2015. ஓகேங்களா? அடுத்து வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். உங்களுக்கே தெரியும்ல, ஸ்விஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பணக்கார நாடுன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, மொத்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது எங்க அப்படின்னா ஸ்விஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் ஜெனீவா. ஸ்டார்ட் ஆன வருஷம் 1967. ஓகேங்களா? இது வந்து ரிப்பீட்டடா கேட்கிற முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸோடைய ஹெட் குவார்டர்ஸும் அதனோட இயர்ஸும். இது கூட எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் இதுக்குள்ளேயே தான் மோஸ்ட்லி வந்து டிஎன்பிசி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ எப்பயுமே இது வந்து ஃபிக்ஸ்டா வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஆர்கனைசேஷனா ஓகே, இதுதான்ப்பா ஹெட் குவார்டர்ஸ், எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.